ஹாய் மக்களே, இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கும் தாயாகவும் இந்த உலகத்தோட முதல் மூத்த மொழியாகவும் இருக்கிறது நம்மளோட தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு தாயகமா இருக்கிற நம்ம தமிழ்நாடு பல ஆச்சரியங்களுக்கும் பல அபூர்வங்களுக்கும் ஏன் பல சக்திகளுக்கு கூட தாயகமா இருக்கு. இப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டுல தங்களோட வாழ்க்கையே சிவனுக்காக அர்ப்பணிச்ச சில மனிதர்கள் சிவன் கிட்ட இருந்து ஞானத்தையும் சித்தின்னு சொல்லப்படுற சக்திகளையும் பெற்று சித்தர்கள் ஆகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சித்தர்கள் பலவிதமான சக்திகளை பெற்று பல நூறு வருஷங்கள் வாழக்கூடியவங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல சிறப்பானவர்கள் அப்படின்னு 18 பேரை குறிப்பிடுறாங்க. அவங்கள 15 சித்தர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்னதான் சித்தர்கள் பல நூறு வருஷங்கள் ஏன் பலாயிரம் வருஷங்கள் கூட வாழக்கூடியவங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தாலும் எங்கேயுமே எந்த சித்தரும் சாகாவரம் பெற்றவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு சித்தரை தவிர, ஆமாங்க உண்மைதான், நான் முன்னாடி சொன்ன 18 சித்தர்கள்ல ஒருத்தரான காகபுஜண்டர் அப்படிங்கிற சித்தர் சாகாவரம் பெற்றவர் அப்படின்னும் காலத்தை கடந்து பல யுகங்களை தாண்டி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பப்படுறாரு. ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டோட ஃபேமஸான சித்தர்களான அகத்தியர், போகர், திருமூலர், கருவூரார், கோரக்கர் போன்ற சித்தர்கள் எல்லாரும் தங்களோட நூல்கள்ல இந்த காகபுஜண்டரை சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படின்னும் சித்தர்களோட குரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி மாபெரும் சித்தர்களுக்கே குருவா இருக்கிற இந்த காகபுஜண்டரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரீஸ் வித் விவேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இறை சக்தி அடையிற 8 வகையான யோக முறைகளை கத்துக்கிட்டவங்க அப்படின்னும் அட்டமா சக்திகள் அப்படின்னு சொல்லப்படுற 8 அற்புத சக்திகளை பெற்றவங்க அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இந்த சித்தர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல சாதாரண மனிதர்களா பிறந்தவங்க தான் அப்படின்னும் பிற்காலத்துல இவங்களோட நற்செயல்களாலேயோ அல்லது தவத்தினாலேயோ தங்களை தகுதியானவர்கள் அப்படின்னு நிரூபிச்சு வேற ஒரு சித்தர்கிட்ட சிஷியரா சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து வித்தைகளை கத்துக்கிட்டு இவங்களும் சித்தர்கள் ஆயிருப்பாங்க. இப்படிதான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட எல்லா சித்தர்களுமே முதல்ல வேற ஒரு சித்தர்கிட்ட சிஷியரா சேர்ந்து வித்தைகளை கத்துட்டு பிற்காலத்துல மிகப்பெரிய சித்தர்கள் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த காகபுஜண்டரோட ஸ்டோரியை கேட்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஏன் லைட்டா தலை சுத்துற அளவுக்கு இருக்குது. அப்படி என்ன ஸ்டோரி அதுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த பிரபஞ்சங்கள் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி ஆதிசக்தி அல்லது ஆதி பராசக்தி அப்படின்னு ஒரே ஒரு சக்தி தான் இருந்ததாகவும் அந்த சக்தியில இருந்து தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு மும்மூர்த்திகளும் வந்ததா சொல்றாங்க. இந்த ஆதிசக்தி தான் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழிலையும் விஷ்ணுவுக்கு காக்கும் தொழிலையும் சிவனுக்கு அழிக்கும் தொழிலையும் கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மும்மூர்த்திகளுக்கும் துணைவிகளா ஆதிசக்தி சிவனுக்கு பார்வதியையும் விஷ்ணுவுக்கு லட்சுமியையும் பிரம்மாவுக்கு சரஸ்வதியையும் படைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மா படைக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பல குழப்பங்கள் இருந்தனால அவர் கன்ஃபியூஸ்டா இருந்ததாகவும் அதனால சரஸ்வதி தேவி அவரோட குழப்பங்களை நீக்க சொல்லி சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தோட பலனா சிவபெருமான் பிரம்மாவோட குழப்பங்களை தீர்க்கிறதுக்காக பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் வரமா கொடுக்கப்பட்டவர் தான் இந்த காகபுஜண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காகபுஜண்டரோட ஆலோசனைப்படி தான் பிரம்மாவே நட்சத்திரங்கள், கிரகங்கள், பூமி, சூரியன் அப்படின்னு மொத்த பிரபஞ்சத்தையே படைச்சதா சொல்றாங்க. பிரம்மாவுக்கே அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுக்கறதுனால இந்த காகபுஜண்டரை பிரம்மகுரு அப்படிங்கிற பேராலையும் அழைக்கிறாங்க. இப்பேற்பட்ட இறை சக்தியான காகபுஜண்டர் நம்ம பூமியில அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து சாபம் பெற்று அது மூலமா சாகாவரம் அடைஞ்ச கதையை இப்ப நம்ம பார்ப்போம். இந்த காகபுஜண்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அன்னைக்கு திருமயிலை அப்படின்னும் இன்னைக்கு மயிலாடுதுறை அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துல பிறந்திருக்காரு. இந்த காகபுஜண்டர் சின்ன வயசுல இருந்தே தீவிர சிவபக்தனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையோடையும் இருந்திருக்காரு. ஆனா அவரோட குருவோ இந்த எண்ணம் தப்பு அப்படின்னும் சிவனை எப்படி வணங்குறியோ அதே மாதிரி திருமாலையும் வணங்கணும் அப்படின்னு பல வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி எத்தனையோ முறை அவரோட குரு சொல்லியும் காகபுஜண்டர் அவரோட குரு சொன்னதை கண்டுக்காம வெறும் சிவனை மட்டுமே வணங்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியே இருக்க ஒரு நாள் காகபுஜண்டர் சிவன் கோயிலுக்கு போய் அங்க இருக்க சிவன் சிலைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவரோட குருவும் அங்க வராரு. ஆனா காகபுஜண்டர் வேணும்னே அவரோட குரு வரதை கண்டுக்காம சிவ பூஜையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இதனால கடுப்பான அவரோட குரு காகபுஜண்டரை பார்த்து, உன்னை நான் எத்தனையோ வாட்டி விஷ்ணுவை வணங்க சொன்னேன், ஆனா நீ என் பேச்ச மதிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னிலிருந்து நீ இந்த பூமியில 10,000 யுகங்களுக்கு வாழ்ந்து படாத துன்பங்களை எல்லாம் படுவ அப்படிங்கிற சாபத்தையும் கொடுக்குறாரு. உடனே தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்த காகபுஜண்டர் ஓடி வந்து தன் குருவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா கடும் கோபத்தில் இருந்த அவரோட குரு, நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு சிவபெருமானே நேர்ல வந்து தான் மேல வச்சிருந்த பக்தியால காகபுஜண்டர் பண்ண தப்புக்காக சிவபெருமானே அந்த குரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் விட்ட சாபத்தில் இருந்த 10,000 யுகங்கள் வேணா இவர் வாழட்டும் அப்படின்னும் அதுல அவர் படணும்னு சொன்ன துன்பங்களை மட்டும் சாபத்திலிருந்து விளக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாரு. சிவபெருமானே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த குருவும் காகபுஜண்டரை மன்னிச்சு அவர் துன்பங்கள் படணும்னு சொன்னதை சாபத்திலிருந்து அவர் விளக்கிடுறாரு. இப்படிதான் காகபுஜண்டர் வாங்கின சாபம் சிவனோட அருளால அவருக்கு சாகாவரமா மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்னையிலிருந்து இன்னை வரையும் பல யுகங்களை கடந்து இன்னமும் காகபுஜண்டர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பப்பட்டு வருது. இன்னை வரையும் நம்ம தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற சித்தர்களான அகத்தியர், போகர், கோரக்கர், திருமூலர் போன்ற சித்தர்கள் கூட இந்த காகபுஜண்டரோட சீடர்களா இருந்துதான் மிகப்பெரிய சித்தர்கள் ஆயிருக்காங்க. இதுக்கு ஆதாரமா அகத்தியர், போகர்னு இப்ப நான் சொன்ன எல்லா சித்தர்களுமே அவங்களோட நூல்கள்லயும் பாடல்கள்லயும் தங்களோட குருவா இந்த
காகபுஜண்டரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற மாபெரும் முனிவர்கள் கூட இந்த காகபுஜண்டரோட சீடர்களா இருந்தவங்க தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ராமாயணத்திலேயே கூட ராமரோட குருவான வசிஷ்டருக்கு காகபுஜண்டர் அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பகுதியே இருக்கு. அதுல காகபுஜண்டர் வசிஷ்டர் கிட்ட தான் என்னெல்லாம் பார்த்ததா சொல்றாருன்னா, 5 தலை கொண்ட பிரம்மா சிவனை வழிபடுறதை தான் பார்த்திருக்கிறதாகவும், சிவனோட முடியை கண்டதா போய் சொன்னதுக்காக பிரம்மாவோட ஒரு தலையை சிவன் கொய்ததையும் தான் பார்த்ததாகவும், சிவன் பிரம்மாவுக்கு வரமா இந்த காகபுஜண்டரை படைக்கும் போதே தன்னோட 8 கைகள்ல ஒரு கையில காகத்தை பிடிச்ச மாதிரி படைக்கப்பட்டதாலையும், தனக்கு பிடிச்ச உயிரினமாகவும் தான் விரும்பி எடுக்கிற உருவமாகவும் காகம் இருக்கிறனால தான் இவருக்கு காகபுஜண்டர்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் கூட இந்த காகபுஜண்டரை மனித உடலையும் காகத்தோட தலையையும் கொண்டிருப்பவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழர்களான நம்மள முக்காவாசி பேருக்கு கடவுளுக்கு இணையான சக்தி பெற்றவர் அப்படின்னும், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், ஆதி சித்தர் அப்படின்னும் அழைக்கப்படுற காகபுஜண்டரை பத்தி பெருசா எதுவுமே தெரியாம இருக்கிறப்போ, பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வேற ஒரு நாட்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனே இந்த காகபுஜண்டரை கடவுளா வணங்கினாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மைதான். இன்னைக்கும் எப்படி கட்டினாங்கன்னே தெரியாத அதிசயங்களா பார்க்கப்படுற பிரமிடுகளை கட்டின எகிப்து சிவிலைசேஷன் இந்த காகபுஜண்டரை தோத், கோன்ஷு அப்படின்னு பல பெயர்களால் அழைச்சு கடவுளா வணங்கியிருக்காங்க. எகிப்தியர்கள் கடவுளா வணங்கின அந்த தோத் அப்படிங்கிறவரும் மனித உடலையும் காகத்தோட தலையையும் கொண்டவர். அது மட்டும் இல்லாம இந்த தோத் கடவுள்களுக்கு அறிவுரை சொல்ற காட் ஆஃப் விஸ்டம், அதாவது அறிவின் கடவுளாகவும் வணங்கப்பட்டிருக்காரு. இந்த தோத்தை பத்தி எகிப்தியர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தெற்குல இருந்து ஒரு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் அழிஞ்சப்போ அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்தவர் தான் இந்த தோத் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை கேட்டவுடனே எகிப்தியர்கள் குறிப்பிட்டிருக்கிறது நம்ம குமரி கண்டம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அழிஞ்சு போன அட்வான்ஸ் சிவிலைசேஷன் சொன்ன உடனே அது அட்லாண்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி தோத் அட்லாண்டிஸ்ல இருந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தோத் வரும்போது தான் கூட சூப்பர் கான்சியஸ் பவர் அடையிறதுக்கான வழிகளையும், இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற மரணமில்லா வாழ்க்கையை அடையிறதுக்கான வழிகளையும் மரகத ஏடுகள், அதாவது எமரால்டு டேப்லெட்ஸ்ல எழுதி கொண்டு வந்ததாகவும் சொல்றாங்க. உலகத்திலேயே வைர கற்களையும் மரகத கற்களையும் முதல்ல பயன்படுத்தினவங்க நம்ம தமிழர்கள் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த எகிப்திய கடவுளா வணங்கப்படுற இந்த தோத் நம்ம தமிழ் சித்தரான காகபுஜண்டர் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க நம்ம தமிழர்களுக்கு காகபுஜண்டர்னு ஒரு சித்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தாருங்கிறதே தெரியாம இருக்குது. இதுல எங்கிருந்து நம்ம இந்த கிளைம் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல சண்டை போடுறது? இது மட்டும் இல்லாம நம்மளோட சிவன், விஷ்ணு, சூரிய கடவுள் அப்படின்னு எக்ஸாக்டா நம்மளோட கடவுள்களை தான் எகிப்துல வெவ்வேறு பேரை வச்சு பலாயிரம் வருஷமா கும்பிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம இந்திய கடவுள்களை தான் எகிப்துல வணங்கினாங்கிறத பத்தியும், நம்மளோட காகபுஜண்டர் தான் இந்த தோத் அப்படிங்கறத பத்தியும் இன்னொரு தனி வீடியோல பார்ப்போம். நம்ம மறந்த இந்த காகபுஜண்டரை எகிப்துல தோத், கோன்ஷு அப்படின்னு அழைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதோட இன்னைக்கு ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? இதை வச்சு ஹாலிவுட்ல மார்வல் இவரை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோவே உருவாக்கி மூன் நைட் அப்படின்னு ஒரு சீரீஸே லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்ல நிலாவின் கடவுள் அப்படின்னும் கோன்ஷு அப்படின்னு காட்டப்படுறது நம்ம காகபுஜண்டர் தான். ஓகே மக்களே, நம்ம சித்தரான காகபுஜண்டரை பத்தியும் அவரை பத்தி வரலாற்றுலயும் புராணங்களையும் என்ன குறிப்பிட்டிருக்காங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த காகபுஜண்டர் எப்படி எகிப்தோட மர்மமான கடவுளான தோத் ஆனாரு அப்படிங்கறத பத்தியும், அழிஞ்சு போன அட்வான்ஸ் சிவிலைசேஷன்ல இருந்து இந்த தோத் கொண்டு வந்ததா சொல்லப்படுற மரகத ஏடுகள், அதாவது எமரால்டு டேப்லெட்ஸ் பத்தியும் நம்மளோட அடுத்தடுத்த மிஸ்ட்ரி வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த காகபுஜண்டர்ங்கிற தமிழ் சித்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்ட்ரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக். பாய்.